திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.ஏ. பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 கேண்டிட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் அவர் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். அது கடந்த முறை மும்முனை போட்டியில நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த முறை 4 முனை போட்டியா இருக்குது. திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவிக கட்சிகள் களத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு களம் எப்படி இருக்கு சார்? களம் நல்லா இருக்கு சார், பிரகாசமாக இருக்கு. இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சி என்றைக்கு ஒழியும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே சட்டம் ஒழுங்கை சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பில்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்கள் பாதுகாப்பு இல்லை. பெண்கள் வெளியே போய் எப்போ வீட்டுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை இல்லாத குடும்பத்தினர்களாம் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விலைவாசி விஷம் போல் உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு வரி முனிசிபாலிட்டி எடுத்துக்கொண்டதுன்னா நாங்கள் 10 ஆண்டு காலம் எந்த வரியுமே ஏற்றாத ஏழை மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் தான் வச்சுருந்தோம். ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படலை. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்து மக்களை பற்றி பரவலை. குடிநீர் வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி, இப்படி பல்வேறுபட்ட இன்னல்கள், இடையூறுகள். இதனால இந்த ஆட்சி என்றைக்கு ஒழியும் என்று மக்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டார்கள்.